ஹலோ மக்களே! இப்போ வந்து விஜய், காவேரி பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயம் வந்து எப்படி நிவீனுக்கு தெரிய வரும். நிவீனுக்கு தெரிய வந்தோன்னே, "ஐயய்யோ! தப்பு பண்ணிட்டோமே!" அப்படின்னு அவருக்கு தோணி, குமரன்ட்ட வந்து பேசுவாரா? அப்படின்னா கண்டிப்பா பேசி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. குமரன்ட்ட வந்து, "ஏனே நீ வந்து இந்த மாரி விஜய் அடிச்ச? அவர் நல்லவர் தான். அவர் எந்த தப்பும் பண்ணலையே! நீ ஏனே இந்த மாரி அடிச்ச? அவருக்கு நல்ல விஷயத்துக்கு பணம் குடுத்ததுனால தான் அவர் வந்து இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவர் பண்ணாரு. நீ போய் அவர் மேல கை வச்சது தப்பு." அப்படின்னு சொல்லி குமரன்ட்ட வந்து நிவின் எடுத்து சொன்னா, அதுக்கப்புறமா வந்து நிவினு குமரன் வந்து கோவத்துல தான் இருப்பாரு. "ஏய் இல்லடா, அவரு பெரிய பணக்காரர் நெனச்சுட்டு அவர் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு." அப்படின்னு கோவப்படுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. குமரன் வந்து தலகால் புரியாம இப்போ வந்து கொஞ்ச நாள் பண்ணுவாரு. பார்த்துட்டே இருங்க. விஜய்க்கு சப்போர்ட்டா நிவின் இருப்பாரா? அப்படின்னா கண்டிப்பா இருந்து தான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு காவேரியை லவ் பண்றாரு அப்படிங்கிறது நிவினுக்கு தெரியும். குமரனுக்கும் தெரியும். குமரனுக்கு வந்து இப்போதைக்கு அது மைண்ட்ல வராது. அதனால வந்து இப்போ காவேரியை போய் சமாதானப்படுத்தி கூப்பிடுறதுக்கு தாத்தா போனாலுமே சாரதா அம்மா என்ன பண்ணுவாங்க, "நீ உங்க பேரை எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அனுப்ப முடியாது. காவேரியே போறேன்னு சொன்னா கூட சாரதா வந்து அனுப்ப மாட்டாங்க. சாரதா கொஞ்சம் மண்டையில ஏதோ கோளாறு. அதனால வந்து அனுப்ப மாட்டாங்க. அதனால வந்து நிவினுக்கு விஷயம் போய் யமுனா சொல்லுவாங்கல்ல, "போய் இந்த மாதிரி பிரச்சனை சரியாயிடுச்சு. எங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டா" அப்படின்ட்டு. அப்போ தூக்கி வாரி போட்டுரும் நிவினுக்கு. தூக்கி வாரி போட்டோன்னே வந்து குமரன்ட்ட கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. சொல்லும்போது காவேரி, விஜய் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு குமரன், அதாவது நிவின் முயற்சி எடுத்தா தான் மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. கண்டிப்பா அந்த வேலையை நிவின் பண்ணுவாரு. ஏன்னா ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர் தானே. ஆனா அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து அத கண்டிப்பா செய்வாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா யமுனா வந்து இத போய் பார்த்துட்டு வீட்ல போய் சொல்லி, அதுக்கப்புறம் தானே ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு அவர் தெரிய வந்தா, ஐயோ! நம்ம எழுதி வச்சது தப்பா போயிருச்சு. அதுதான் இப்போ பெரிய பெரிய சிக்கலை உண்டாக்கிருச்சு அப்படின்னு அவர் நினச்சிட்டு பதறி அடித்து வந்தால் தான் உண்டு. கண்டிப்பாக வருவார். அதுதான் அந்த ஃபைட் சீனில் அவர் இருக்கார் இல்லையா, பிரித்து விடுறதுல, சண்டையை விலக்கி விடுறதுல இருக்கார் இல்லையா. ஆனால் அந்த சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. யார் காவேரியை போய் "வா காவேரி" அப்படின்னு விஜய் கூப்பிடுவாரா, இல்லை "நீ ஏன்டா வந்து கூப்பிடுற, நீ விட்டு போய் எங்கள் வீட்டு பக்கம் வராத" அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லுவாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து வீட்டை காலி பண்ணுறாங்க. வீட்டை காலி பண்ணும்போது, "வேணாம், வீட்டை காலி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அதை யாருமே கேட்க மாட்டாங்க. காவேரியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த காலி பண்ணி கண்டிப்பாக வீட்டை விட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து பெரிய பெரிய விஷயங்களா நடந்துருச்சு இல்லையா? அதனால வந்து காவேரிய சேர்த்து கூட்டிட்டு வீட்டையும் சேர்த்து காலி பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி வீடு பார்க்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ இவரு வந்து வின் பண்ணிருவாரு. இந்த குமரன் டைட்டில வின் பண்ணிட்டு, அதுலேருந்து வர அமௌண்ட்ட வச்சு ஏதாவது ஒரு செட்டில் பண்ணுவாங்க. செட்டில் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி தான் கதைப்படி போகும். ஆனா விஜய் வீட்டை விட்டு காவேரி ஒட்டுமொத்த ஃபேமிலியாக வந்து வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. நிவின் வீட்டுக்கு தான் போவாங்க. வேறு வழியே இல்லை, வீட்டை காலி பண்ணி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் யமுனா வந்து "என் வீட்டுக்கு வாங்க", அந்த கலெக்டர் மேடம் வந்து "என் வீட்டுக்கு வாங்கன்னு" கூப்பிட்டு போயிடும். அதெல்லாம் போய் கலெக்டருக்கு படித்து கிழிக்க வேண்டியதேன். அது மாதிரி கூப்பிட்டு போயிட்டு நிவின் வந்து பேசி தீர்க்கணும், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், காவேரி பாவம் அப்படின்னு நினச்சி அவர் போய் இறங்கி போய் தான் பேசி பெரிய மனுஷன் மாதிரி போய் பேசி முடிப்பாரா? வீட்டில் அவங்க நிவின் பேச்சை வந்து இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க. அதனால் வந்து, அதாவது காவேரி ஃபேமிலி எல்லாம் வந்து நிவின் பேச்சை கேட்பாங்க. அதனால் வந்து காவேரியும் விஜய் சேர்த்து வைக்கிற முயற்சி அவர் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. வேறு யாருமே எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மை. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே.